வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். கடந்த காலங்களிலே குறிப்பாக நாடு வங்குரோத்து நிலைமையில் காணப்பட்ட போது பல மணித்தியாலங்கள் மின் தடைகள் ஏற்பட்டிருந்ததை நாம் அறிவோம். குறிப்பாக கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 7 மணித்தியாலம் 7.5 மணித்தியாலம் என அவை அதிகரித்து சென்று இறுதியாக 10-12 மணித்தியாலம் வரை சென்ற விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பத்திரிகைகளிலே இன்றும் 7.5 என வரக்கூடிய செய்திகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த நிலையில் பல மணித்தியாலங்கள் மின்தடையில் இருந்த, பல நாட்களாக மின்தடையில் இருந்த எங்களுடைய நாடு இன்று சில தவிர்க்க முடியாத காரணங்கள் என அரசால் சொல்லப்படுகின்ற சில காரணங்கள், அந்த காரணங்களால் மீண்டும் மின்தடைகளை சந்தித்திருந்தது. ஆனால் பெருமளவிலான மின்தடை அல்லாமல் ஒரே நாளில் அதிக நேரமும் அடுத்தடுத்த நாட்களிலே அவை மீள புறப்பட்டு கொண்டு வருகின்ற விடயங்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே இன்று மின்தடை இல்லை என்கின்ற அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையிலே கடந்த காலங்களிலே நடந்தவற்றை மறந்து மின்தடைக்கு காரணம் என்ன, அதனை வெளிப்படுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது பலராலும் விமர்சிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. நாளாந்தம் 7.5 மணித்தியாலத்துக்கு அதிகமாக நிறுத்தப்பட்ட மின்தடை இருந்தபோது மௌனித்திருந்தவர்கள், அந்த நேரங்களிலே அமைச்சு பதவிகளில் இருந்தவர்கள் இப்பொழுது சில தொழில்நுட்ப கோளாறு என சொல்லப்படுகின்ற காரணங்களை பற்றி பேசுவதானது கேலிக்குள்ளாகக்கூடிய விடயமாக இருக்கிறது என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. 2 ரூபாய் பெட்ரோல் அதிகரிப்பின் போது நல்லாட்சி அரசாங்கத்திலே அல்லது அரசாட்சியிலே இருந்தபோது துவிச்சக்கர வண்டியிலே பாராளுமன்றம் சென்றவர்கள் பின்னர் 2500 ரூபாவுக்கு கூட பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் மக்கள் இன்னல்களை சந்தித்திருந்த காலங்களில் அவர்கள் அதற்காக மௌனம் காத்த விடயங்களையும் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே விமர்சித்து போடப்பட்டிருந்த விடயங்களையும் பார்க்க முடிந்திருந்தது. இதே நேரத்திலே இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் தைட்டி விவகாரம். தைட்டி விகாரை அமைத்து முடியும் வரை மௌனமாக இருந்துவிட்டு இப்பொழுது அதனை இடிக்க கோருகிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போதும் அது எங்களுடைய மக்கள் மத்தியிலே அல்லது மக்களினுடைய தனியார்களினுடைய நிலத்தில் கட்டப்பட்ட விகாரை என்பதால் அதனை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகிறது. காரணம், இந்து மத ஆலயங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது சட்டவிரோத கட்டுமான பணி என சொல்லி, அதே போல இஸ்லாமியர்களுடைய ஆலயங்கள் அகற்றப்பட்ட விடயங்கள் இலங்கையில் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இந்த விடயம், இந்த ஆலயமானது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் என்கின்ற ரீதியிலே அது அகற்றப்பட வேண்டும் என்கிற விடயங்கள் வலியுறுத்தப்படுகிறது. இருப்பினும் அது இடிக்கப்படுகிறது என்கின்ற சொற்பதங்கள் பாவிக்கப்படுகிறது. எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை உரியவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகிறது. அகற்றப்பட வேண்டும் என்பதற்கும் இடிக்கப்பட வேண்டும் என்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. திஸ்ஸ விகாரை விவகாரம், நமது காணிகளே எங்களுக்கு தேவை என பொதுமக்கள் நேற்றைய தினம் போராடி இருக்கிறார்கள். இன்றும் அந்த போராட்டம் தொடர இருக்கிறது. இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வேறுபாடுகளின்றி அனைவரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு அந்த அழைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் தைட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு நேற்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தி நகருகிறது. இதே நேரத்திலே இந்த காணிகள் தொடர்பான விடயங்கள், இதற்கு மாற்று காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற விடயங்கள் பேசப்படுகின்ற நேரத்திலும் முஸ்லிம் மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகளையும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முன்பக்க செய்திகளிலே ஊடகங்களுக்கு போலீசார் கெடுபிடி என்கின்ற விடயம் பார்க்க முடிகிறது. தைட்டி திஸ்ஸ விகாரை பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு போலீசார் நேற்று கடுமையான கெடுபிடிகளை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பந்தய ஓட்டம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பருத்தித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிகளை ஏற்றுக்கொண்டு பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தனியார் பேருந்தும் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேட்டிக்கு போட்டியாக பந்தய ஓட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த 2 பேருந்துகளும் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் 2 பேருந்துகளையும் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதையடுத்து மாற்று பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு பயணிகள் தமது பயணத்தை தொடர்ந்தனர். வடக்கு மாகாணத்திலே தொடர்ச்சியாகவே இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளும்
தனியார் பேருந்துகளும் பயணிகளை ஏற்றியபடி பந்தய ஓட்டத்திலே ஈடுபடுகின்றன என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியில் பதிவாகி இருக்கிறது. பயங்கரவாத சட்டம் நீக்கப்படுவது உறுதி, அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதுவென அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. எரிவாயு விலை மாற்றம் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையிலே எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் இலங்கையிலே அந்த எரிவாயு விலைகளிலே மாற்றங்கள் இல்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நல்லூரான் தெற்கு வாசல் நேற்று திறந்து வைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தெற்கே உள்ள கோவில் வீதியில் அமைக்கப்பட்ட அலங்கார தோரணை வாசலான நல்லூரான் தெற்கு வாசல் வளைவு நேற்று திறக்கப்பட்டதாக ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. கொல்லப்பட்ட ஊடகர்களுக்கு நீதி வழங்கப்படும் என அமைச்சர் நலிந்த அறிவித்திருக்கிறார். ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நிச்சயம் நீதி வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது கொல்லப்பட்ட ஊடகர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று சொல்கின்ற அரசு தற்போது கடமையில் இருக்கின்ற ஊடகர்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பு படையினரையும் போலீசாரையும் அறிவுறுத்த வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். காரணம், நேற்றைய தினம் தைட்டி பகுதியிலே கெடுபிடிகள் இடம்பெற்றதாக செய்திகளில் பார்த்திருக்கிறோம். கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பாணை என்கின்ற ஒரு தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது. போலி தகவலை அடிப்படையாக வைத்து போலீசார் மிக மோசமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத் தலைவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி. வவுனியா பசார் பகுதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குறித்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இலங்கை கடற்பரப்பில் வாரத்தில் 3 நாட்கள் மீன்பிடிக்க அனுமதி தேவை என தமிழக காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. வாரத்தில் 3 நாட்கள் இலங்கை கடற்பரப்பிலே மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரசினுடைய தலைவர் கு செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து முச்சந்தி மொழி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இரவல் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளவு திமிரோட கேட்கிறார் பாத்தியலோ என அவர் தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருக்கிறார். பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுப்போம், அரசாங்கம் உறுதி அளித்திருக்கிறது. பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக இலங்கை தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை இன்று இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இது பற்றி பேசியிருக்கிறோம். இந்த பயணிகள் கப்பல் சேவை தொடர்பாக ஒரு நிலையற்ற தன்மையிலே இந்த போக்குவரத்து சேவை இடம்பெறுகிறது. இந்த சேவையானது ஆரம்பிக்கப்படும், பின்னர் நிறுத்தப்படும் என நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் பார்வையின் போதும் பேசியிருக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தி பார்க்க முடிகிறது. ஜாப் உருவாக்கத்தின் தாமதம் ஜனாதிபதியின் பெயரை கெடுக்கும், சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. சட்டம் அதிபரின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியாதென உதயகமன் பிள்ளை தன்னையும் தானும் அரசியலில் இருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்தும் விதமாக பல அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார். அதில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஜோசிதவின் பாட்டிக்கு பயண தடை என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவின் பாட்டி டெய்வி தொடர்பான விடயங்கள் அண்மைய நாட்களிலே நாங்கள் அதிகமாக பார்த்து வருகின்றோம். அவருக்கு இருக்கக்கூடிய காணி விவரம் தொடர்பாக அண்மையிலே விசாரணைகளும் இடம்பெற்றிருக்கிறது. அவருக்கு இப்பொழுது பயண தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. நிதி துவிதாக்களை தடுக்க புதிய செயலணி ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே IMF குழுவினருடன் பிரதமர் கலந்துரையாடல் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மீண்டும் நிறுவப்பட உள்ள நிதி குற்ற புலனாய்வு பிரிவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. போதை பாவனையால் 17 போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமும் பார்க்கப்படுகிறது. வேலியே பயிரை மேய்வது போல இந்த செயல்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது தடுக்கப்படும் நோக்கத்திலே கைது செய்யப்படும் நடவடிக்கைகள் தொடர்கிறது. சட்டவிரோத தைட்டி விகாரை அகற்றப்பட வேண்டிய ஒன்றே மக்கள் போராட்ட முன்னணி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் வாகனங்களின் புதிய விலைகளை வெளியிட்டது டயட்டோ லங்கா என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தைட்டி விகாரை குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. புத்தசாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தைட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பான அரசாங்கம் இந்த விகாரை தொடர்பாக எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என புத்தசாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. மின்வெட்டு இன்று இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
வவுனியாவிலே ஆணவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. தைட்டியில் போராட்டம் ஆரம்பம் புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே கிராமிய வீதிகளை புனரமைக்க நடவடிக்கை என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே காணப்படுகின்ற கிராமிய வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கும் மற்றும் மேம்படுத்துவதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாடு நேற்று ஆரம்பம். ஜனாதிபதி அனுர இன்று உரையாற்ற உள்ளார் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7456 பதவிகளுக்கு வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அதற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. கோம்பையன் மணல் மருத்துவ எரியூட்டலால் தமக்கு பாதிப்பு, அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரு வெவ்வேறு திருட்டு, வவுனியாவிலே ஒருவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டி விகாரை விவகாரம், கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பாணி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதான செய்திகளும் வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்திலே நல்லூர் தென் திசை நுழைவாயில் திறப்பு என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. போலி விளம்பரங்கள் தொடர்பிலே மத்திய வங்கி மீண்டும் எச்சரிக்கை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வீதி விபத்துக்களால் இதுவரை 203 பேர் பலியாகி இருக்கிற விடயங்களும் பார்க்க முடிகிறது. சுற்றுலா பயணிகள் பயணித்த படகு செயலிழப்பு, விரைந்து மீட்ட கடற்படை என்கின்ற செய்திகளும் இன்றைய உட்பக்கங்களில் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே கீரிமலை நவலேஸ்வரருக்கு நாளை கொடியேற்றம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும், ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். காசாவிலிருந்து எதிர்வரும் சனிக்கிழமைக்குள்ளே இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே நேரத்திலே 40,000 இதய சிறுநீரக நோயாளிகள் காத்திருப்பு பட்டியலில் அரச மருத்துவமனைகளிலே அறுவை சிகிச்சைக்காக 40,000க்கு மேற்பட்ட இதய மற்றும் சிறுநீரக நோயாளிகள் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பதாகவும் இவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்திகள் உள்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது. புதிய புலனாய்வு பிரிவுகளை அறிமுகப்படுத்திய போலீஸ் திணைக்களம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கும் ஐக்கிய அரபுக்கும் இடையிலே முதலீட்டு ஊக்குவிப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தைட்டியிலே 2ஆம் நாளான இன்று நில உரிமை கோரி பாரிய போராட்டம், பேதங்களை கடந்து மக்களை ஒன்றிணைய அழைப்பு, நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவை பெற்ற போலீசார், விகாரை சூழலிலே பெருமளவு போலீசார் குவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டியிலே மக்களின் காணியை அபகரித்து பௌத்த விகாரை கட்டப்படுவதை எதிர்த்து மக்களின் காணிகளை மீள வழங்க கோரியும் இன்று மக்கள் போராட்டம் நடத்தப்பட உள்ளது. காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து மேற்படி போராட்டத்தை நடத்த உள்ளதாக ஒழுங்கமைப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மின்வெட்டு இல்லையாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று திட்டமிடப்பட்ட மின்வெட்டு அமுல்படுத்தப்படாதென இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது. காரணம், இன்றைய தினம் விடுமுறை தினமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பாவனையாளர்களுடைய கொள்ளளவு விகிதமும் இன்றைய தினம் குறையும் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. பரந்தன் விபத்திலே குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் விபத்து தொடர்பான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதுவும் வவுனியா பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கைது செய்தி. தைட்டி மக்கள் போராட்டத்துக்கு யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் ஆதரவு வழங்க தீர்மானம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வடக்கு கிழக்கிலே 2000 கிலோமீட்டர் கிராமிய வீதிகள் புனரமைப்புக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் போதைப்பொருள் பயன்படுத்திய 17 போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல தைட்டி விகாரை விவகாரம் தொடர்பாக கஜேந்திரகுமாருக்கு அழைப்பு கட்டளை என்கின்ற செய்தியும் பார்க்கப்படுகிறது. அரசு சேவையிலே காணப்படுகின்ற 7456 வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. வடக்கு கிழக்கை இணைக்கின்ற கொக்குழாய் பாலத்தை புனரமைப்பது அவசியம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் சொல்லியிருக்கிறார். அதேபோல அனுரவின் மோசமான நிர்வாகமே மின்வெட்டுக்கு முழுமையான காரணம், வீண் பழி சுமத்தி உண்மைகளை மறைக்க முடியாது, இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களால். மத்திய குற்ற புலனாய்வு பிரிவை அமைக்க தீர்மானம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவான செய்திகள்.
தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே முன்னாள் அமைச்சர் உறுப்பினர்களின் இழப்பீடு தொடர்பிலே விரைவிலே முழுமையான அறிக்கை வெளியீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொத்து சேதம் தொடர்பிலே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்ட இழப்பீடுகள், அதற்காக முன்னெடுக்கப்பட்ட மதிப்பீடுகள் தொடர்பிலே அரசாங்கத்தின் சார்பிலே விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்தில் சமையல் எரிவாயின் விலையில் மாற்றமில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெற்காசியாவில் இறப்புகளுக்கு உயர் இரத்த அழுத்தம் பிரதான காரணமாகும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஊடகத்துக்கு அப்பால் தமிழ் தேசத்தின் மேன்மைக்காக மகத்தான பங்காற்றியவர் பாரதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஊடகத்துறைக்கு அப்பால் தமிழ் மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார உரிமைகளுக்கான மகத்தான சேவையை பத்திரிகை ஆசிரியர் பாரதி ராஜநாயகம் தமிழ் தேசம் பற்றிய தெளிவான உணர்வும் அதனை கட்டியெழுப்புவதற்கான சிந்தனையும் அவர் மனதிலே ஆழமாக பதிந்தமையை நான் அறிவேன் என வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட தடகள போட்டிகள் இடம்பெற்றிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே போல மேலும் செய்திகளிலே சமூக நல்லுறவுக்கு விரிசல் ஏற்படும் விதமாக கருத்து கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமூகங்களுக்கு இடையிலான நல்லுறவுக்கு விரிசல் ஏற்படுத்தும் விதத்திலான கருத்துக்கள் தெரிவிப்பதை பொறுப்பு வாய்ந்தவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே நாவாந்துறை மக்களுக்கு பல்துறை சார் விழிப்புணர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புங்குடுதீவில் இடம்பெற்ற வலைப்பந்தாட்ட பயிற்சி முகாம் தொடர்பான புகைப்படங்களோடு கூடிய செய்திகள் பல பதிவாகி இருக்கிறது. சட்டத்தை வளைக்கின்ற நடவடிக்கைகள் நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. தைட்டி விகாரை தொடர்பிலே மக்கள் போராட்ட முன்னணி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்றவாறு சட்டத்தை வளைத்துக் கொள்கிறார்கள். சட்ட நடவடிக்கை தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் இந்த சட்டத்திலே இடம்பெறுவதாக, இந்த நாட்டிலே இவை தொடர்ந்து இடம்பெறுவதாகவும், சட்டங்கள் உடைக்கப்பட்டால் அவை வெளியில் தெரிந்துவிடும் என்பதற்காக அவற்றை வளைத்து செயல்படுகிறார்கள் என்கின்ற ரீதியிலே அங்கே கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. அரசாங்க அதிபர் வெற்றிக்கிண்ண சுற்றுப் போட்டிகள் இன்று ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே மேலும் பல செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அனுரவின் மோசமான நிர்வாகமே மின்வெட்டுக்கு முழுமையான காரணம். வீண் பழி சுமத்தி உண்மையை மறைக்க முடியாது என்கின்ற விடயங்களை எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். போலீஸ் உத்தியோகத்தர் தப்பியோட உதவிய போலீசாரும் கைது என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்லிசை போலீஸ் நிலையத்திலே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் T56 துப்பாக்கியுடன் தப்பிச் செல்ல உதவியதற்காக அதே போலீஸ் நிலையத்திலே பணியாற்றுகின்ற மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புதிய அரசமைப்பு விவகாரத்திலே தமிழ் தலைமைகளை ஒன்றுபடுக தமிழ் சிவில் சமூக அமையம் வலியுறுத்தி இருக்கிறது. தேர்தல் கால கூட்டுணைவுக்கு அப்பால் தமிழர் தேசம் முகம் கொடுக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இயங்குவது மிக முக்கியமானதாகும். அதன்படி பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் பாராளுமன்றத்தினூடாக முன்வைக்கப்படக்கூடிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி தொடர்பிலே கருத்தொருமித்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அப்போது நிலைப்பாடானது திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலும் தமிழர் தேசம் சுய நிர்ணய உரிமை, இறைமை மற்றும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் ஆளுகைக்குட்பட்ட நிலப்பரப்பு ஆகிய விடயங்களிலே விட்டு கொடுப்பின்றி அமையப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தைட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று ஆரம்பம், இன்றைய தினமும் தொடரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பாணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 24 உள்ளூராட்சி தேர்தல் என்பது கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மின்தடைக்கு காரணம் என்ன, அரசு வெளிப்படுத்த வேண்டும், நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பினால் மஹிந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல நாட்களாக அரசு தரப்பிலே இந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் இவ்வாறான கருத்துக்களை கூறி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வீடுகளிலே தங்கி சுபபோகங்களை அனுபவிப்பதாக குற்றங்கள் சாட்டப்படுகிறது. நல்லூரிலே தைப்பூச திருவிழா இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 24 உள்ளூராட்சி தேர்தல் நகர்வுகளை மேற்கொள்ளும் அரசு என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. அதே போல வடக்கு கிழக்கிலே கிராமிய வீதிகளை புனரமைக்க அமைச்சரவை அனுமதி ஏற்கனவே பார்த்த செய்தி. இன்று மின்வெட்டில் என்கிற விடயமும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். 7000க்கு அதிகமான அரசு சேவையிலே வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அதற்கு அந்த அரசு சேவையாளர்களை இணைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது.
ஈழநாடு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே லசந்த கொலை சம்பவத்திலே மறைக்கப்பட்ட ஆதாரங்கள் புதிய நடவடிக்கையிலே பாதுகாப்புத்துறை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றன. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.